விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு குறுகிய காலம்தான். இந்த தேர்தலில் விஜயுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கின்றேன். விஜயுடைய ஆதரவாளர் விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால்தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுக்கு நோக்கம் திமுக தோக்கணும், உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்ப உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். இது எனக்கு நடந்தது. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயினில் எவ்வளவு ஆதரவு இருந்தது. அந்த சூழலில் ஒரு பக்கம் ஜெயலலிதா நேர், ஒரு பக்கம் கலைஞர். நானும் போட்டியிட்டேன். அன்புமணி நல்லா பேசுறாருப்பா, நல்லா அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாரு. ஒரு வருஷம் முழுக்க நான் மக்கள் பத்தி பண்ணேன். கடைசியில் என்ன நினைச்சாங்க, அன்புமணியா அதை வெற்றி பெற முடியாது, கஷ்டம், ஓட்டு வாங்குவாரு, வெற்றி பெறது கஷ்டம், ஏன் என்ன ஓட்டை வீணாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்போ அதே சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. விஜயுடைய ரசிகர்களை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் விஜயுடைய ஆதரவாளர்கள் சொல்றேன், உங்க நோக்கம் நிறைவேறணும்னா திமுக அகற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தலைவர் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்கள் வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு போடுங்கள். அதன் மூலமாக உறுதியாக திமுக ஆட்சி அகற்றப்படும், உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறும். எங்களுக்கு 200க்கு மேல பண்ணல, எல்லா வாக்குகளும் வேணும். பெண்கள் வாக்குகள் விஜய் ஆதரவு வேட்கணும். வாஷ் அவுட் ஆகணும் திமுக. திமுக எதிர்கட்சியை கூட வரக்கூடாது. அதான் எங்களோட நோக்கம்.